அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, அந்த மனுவில் என்ன கூறப்பட்டுள்ளது? ஏற்கனவே செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்காகும். அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது தொடர்ந்த வழக்கு. இந்த வழக்கில் தன்னை விடுவிக்க வேண்டும் என கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த விடுவிக்க கோரிய மனு மீது கடந்த மாதம் தீர்ப்பளிப்பதாக இருந்தது. அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய அன்றைய தினத்தில் மனுவை தாக்கல் செய்து மேலும் ஒரு மாதத்திற்கு அந்த வழக்கை அவர் மனுவின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அப்போது அவரை விடுவிக்க முடியாது என கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவரை விடுவிக்கக்கூடிய மனு மீது தீர்ப்பளித்து தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த நிலையில்தான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போவதாக மேல்முறையீடு செய்ய போவதாகவும், எனவே குற்றச்சாட்டை பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதாவது ஒரு வழக்கை பொறுத்தவரை குற்றச்சாட்டு பதிவு செய்துவிட்டால் அதன் பிறகு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும். குற்றச்சாட்டு பதிவுக்கு பிறகு வழக்கு விசாரணை தொடங்கிவிடும். எனவே குற்றச்சாட்டு பதிவு செய்வதை நிறுத்தும் வகையில் அவர் மேலும் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு விசாரணைக்கு வரும் வரை இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நாளை குற்றச்சாட்டு பதிவு செய்வது தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது. இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நிலை மோசமானதை அடுத்து உடல்நலக்குறைவு காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதாவது ஏற்கனவே அவர் நெஞ்சுவலியின் காரணமாக இறுதி அறுவை சிகிச்சை செய்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் அவர் நெஞ்சுவலி இருப்பதாக அவர் சிறையில் உள்ள சிறைத்துறை மருத்துவம் தெரிவித்ததை அடுத்து அவர் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவர் பரிசோதித்த டாக்டர்கள் அங்கிருந்து அரசு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருடைய இதன் காரணமாக நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது சந்தேகமான ஒன்றுதான். ஏனென்றால் தற்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் நாளை காலை மருத்துவர்களை பரிசோதித்துவிட்டு அவர் எத்தனை நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். இதன் காரணமாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவது கேள்விக்குறியாகியுள்ளது. நாளை ஆஜர்படுத்த வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க தற்பொழுது செந்தில் பாலாஜி மனு செய்திருக்கிறார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுப்பையா.